நல்லா இருக்கியா? பற்கள் பவளம் போல் மினிக்குதா? ஏன் இப்படி? சாப்பிட்டீங்களா அக்கா? சாப்பிட்டேன் ராகுல், இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். நீ சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட? எல்லாம் கள்ளத்தோலை சாப்பிட்டு சாப்பிட்டு உள்ள போட்டு வச்சிருக்காங்க. அக்கா நான் லைக் பண்ணிட்டேன் அக்கா. நன்றி, தேங்க்யூ தேங்க்யூ அன்பு. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அப்படியே மெம்பர்ஷிப்பு ஜாயின் பண்ணுங்க. சாப்பாடு அக்காவா? சாப்பிட்டே அக்காவா? சாப்பிட்டே அக்காவா? அப்படியே மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எங்கள் ஃபேமிலிக்கு. என்ன சாப்பாடு ராகுலே? அன்பு, என்ன சாப்பாடு? என்ன ஸ்பெஷல்? என்ன சாப்பாடு? என்ன ஸ்பெஷல்? ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம் காத்திருந்தேன். பிரணிக்கா ஃபேன்சி அழகு தேவதை இருக்கும் இடம் எது? பெரம்பலூர். பெரம்பலூர் பெரம்பலூர் நாங்கள். சரிங்களா? அன்பு, சிக்கன் பிரியாணி அக்கா. அப்படியா? சூப்பராக ஒரு வெளுத்துட்டேன். எவ்வளோ உங்கள் ஊரில் திருப்பூரில் சிக்கன் பிரியாணி ஒரு பிரியாணி எவ்வளோ ரேட்டு வரும்? திருப்பூரில் சிக்கன் பிரியாணி எவ்வளோ? எங்கள் ஊரில் வந்து குறைந்தது 100 ரூபா, அதுக்கு மேலே போனால் 120, 150, அப்படி சிக்கன் பிரியாணி 100 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட்டு. உங்கள் ஊரில் எவ்வளோ ரேட்டு? 120 அக்கா. எங்கள் ஊரில் 100, 120. மேக்ஸிமம் தள்ளு வண்டியிலே பாருப்பா 100 ரூபா சிக்கன் பிரியாணி. தள்ளு வண்டியிலே 100 ரூபா. ரேட்டெல்லாம் ஏற்றிட்டாங்க. அன்னைக்கு பையனுக்கு வாங்கினோமா, ஒரு பாய் கடையில் தள்ளு வண்டி தான். அதுவே பாரு, பிரியாணி 100 ரூபாடாக்கானா. 100 ரூபா. அவங்களுக்கு வாடகை, கடை வாடகை தெரியாது, கரண்ட்டு பில்லு கிடையாது, எதுவுமே கிடையாது. ஹோட்டல் ரேட் போடுறாங்க. வீட்டில் பருப்பு குழம்பு. அப்படியா? ஓகே ஓகே ஓகே, சூப்பர். எங்கள் வீட்டில் தக்காளி தொக்கு, சாதம், தக்காளி தொக்கு. காய்கறி எதுவும் வாங்கிட்டு வரல நண்பா. போகலை, நான் சிட்டிக்குள்ளே போகவே இல்லை. காய்கறி எதுவும் வாங்கிட்டு வரல. ஸ்கூல் வேறு நேரம் முடிஞ்சிச்சு. 2 days லீவில். அந்தமாதிரி 2 days தான் போய் வாங்கிட்டு வருவேன். சனியில் ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம் 1 வீக்குக்கு. காய்கறியும் வாங்கலை. எனக்கு ஒரு சந்தேகம் தீர்த்து வைப்பீங்களா? சாரி, எனக்கு சந்தேகம்லாம் தீர்த்து வைக்கிற அளவு எனக்கு தெரியாதுங்க. சந்தனம் மணக்குது, குங்குமம் ஜொலிக்குது. வெள்ளரிக்கு தக்காளி குழம்பா? வெள்ளரிக்காய் தக்காளி குழம்பு என்ன? ஒயிட் ரைஸு தக்காளி குழம்பு, தக்காளி சட்னின்னு சொன்னேன். தக்காளி தொக்கு. வெள்ளரிக்காவா? என்ன சொல்கிறீங்க? வெள்ளரிக்கு தக்காளி குழம்பு அப்படி இல்லை, ஒயிட் ரைஸு தக்காளி தொக்குன்னு சொன்னேன். ஓகேவா? காய்கறி இல்லைன்னா வச்சுங்களேன், நமக்கு வந்து அர்ஜென்ட்டாக வந்து எது தோணும்னா வந்து இதுதான் தோணும். ரைட்டுங்களா? வீட்டில் காய்கறி எதுவும் இல்லைன்னா உடனே வந்து நம்ம என்ன தோணுனா, வெங்காயம் தக்காளி இருந்தால் உடனே வந்து, நீங்கள் வெள்ளரின்னு சொன்னால் ஒயிட் ரைஸ்ன்னு சொன்னேன். என்னோடய ஹார்ட்ஸுக்கு டுடே பர்த்டே அக்கா. அப்படியா? சூப்பர் சூப்பர். நானும் பர்த்டே வாழ்த்து சொன்னேன்னு சொல்லிட்டு அதுவாக எங்களுக்கெல்லாம் கிஃப்ட்டு கிடையாதா? எங்களுக்கு கிஃப்ட் இல்லையா? பர்த்டே அதான் பிரியாணி நீ சாப்பிட்ட, எங்களுக்கு கிஃப்ட் இல்லையா? வாங்க சார், சிவா சார் வாங்க சார். என்ன சார் சாப்பிட்டீங்களாங்க சார்? சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க சார்?